ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி வெண்பொங்கல் அது எப்படி செய்கிறோம், அதுக்கு என்னென்ன அளவு, என்னென்ன பொருள் எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முன்னாடி ஒரு வட்டாவில் தண்ணி எடுத்து சுட போட்டு அரிசியை நல்லா 3 முறை 4 முறை அந்த கஞ்சி கொழுகொழுப்பு தன்மை இல்லாமல் அலசி ஊற வச்சு அப்படியே அந்த சுடுதண்ணில் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இங்கே நாங்கள் செய்கிற அரிசி மயூரி பச்சை பொன்னி அரிசி. நான் திரும்பவும் சொல்கிறேன், அரிசியை எந்த அளவுக்கு அலசி அந்த பால் போல் நமக்கு கொழப்பாக வரும் இல்லையா, அதை நீங்கள் பிசைஞ்சு வடிகட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த பொங்கல் நைஸாக கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி வேக வச்சு நாங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துருவோம். ஏன்னா அந்த வெந்து நமக்கு அங்கே தண்ணி வரும் இல்லையா, அந்த கஞ்சி தண்ணி அதை கொஞ்சம் எடுத்துட்டா நமக்கு அந்த ஆறின உடனே பொங்கல் இந்த கெட்டியாக ஒரு மாதிரியாக டைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே நைஸாக சாப்பிட சூப்பராக இருக்கும். எங்கள் செய்முறை புதிய செய்முறை, நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதில் அதிக வெளிச்சம், அதாவது பிரைட்னஸ் இருக்காது. ஏன்னா காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு நாங்கள் செய்வோம். பொங்கல் எப்போவுமே முதல்ல ஒரு காலைல ஒரு ஃபங்க்ஷன்னா பொங்கல் தான் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு மற்ற வேலையை செய்வோம். ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் செய்யும் போதே அது ஒவ்வொரு விளக்கமும் ஒவ்வொரு செய்முறையும் நான் காண்பிக்கணும் என்னோடய ஆசை. அதனால் எப்படியாவது இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அதிகாலை ஒரு 3:30-4 மணி போல் இருக்கும் இந்த வீடியோ எடுக்கும்போது. இப்போது ஒரு பக்கம் போட்டு அரிசி போட்டு வெந்துட்டுருக்கு, பொறுமையாக வெந்துட்டுருக்குதோம். இன்னொரு பக்கம் நமக்கு தாளிப்பு. ஒரு வானல் வச்சு அதில் டால்டா, கண்டிப்பாக பொங்கலுக்கு டால்டா சேர்த்துக்குங்க. சேர்க்காமல் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த நைஸு பக்குவமும் அந்த வழவழுப்பும் நமக்கு டால்டா தான் கொடுக்கும். இது கூட 1 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்து ஒரு 75 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு. இங்கே 150 நபருக்கு 3 கிலோ செய்கிறோம். இந்த 3 கிலோ அளவுக்கும் நான் வாயிலே நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணி கண்டிப்பாக இந்த மாதிரி செய்முறையில் செய்தால் அப்படியே பொங்கல் நீங்கள் கேட்குறோம் அந்த நைஸு, அந்த வழவழுப்பு, அந்த சாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போது சீரகம் மிளகு சேர்த்துட்டு இது கூட இஞ்சி சாந்து, அதாவது எல்லாருமே இஞ்சியை ஸ்கொயராக கட்டமாக வெட்டி சேர்த்துப்பாங்க. நாங்கள் கொஞ்சமாக சாந்தாக அரைச்சி எண்ணெயில் சேர்த்துப்போம். நல்ல வாசனை கிடைக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முந்திரி பருப்பு. பொங்கல் இன்னாலே முந்திரி பருப்பை எல்லாம் தேடி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்களேன், பச்சை பருப்பை நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய பருப்பு வேகிற மாரி தான் சிலிண்டர் வேக வைக்கலாம். அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போது நம்ம அங்கே எண்ணெய், டால்டா, மிளகு, சீரகம், அந்த முந்திரி பருப்பு, இஞ்சி சாந்து சேர்த்து அந்த தாளிப்பை எடுத்து அப்படியே இந்த வேக வச்ச பச்சை பருப்பில் சேர்த்துக்கிட்டேன். இந்த பொங்கலுக்கு முக்கியமான ஒரே மந்திரம் பச்சை பருப்பு. நிறைய பேர் ஐயரு வீட்டு பொங்கல் அங்கே நல்லா இருக்குன்றீங்களே, எதுவுமே கிடையாது. நீங்கள் பச்சை பருப்பை எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்து குழைச்சி அந்த அரிசி சாதத்தை கூட சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும், கலர் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பொங்கல்னாலே பச்சை அரிசியில் தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலராக சாப்பிட அந்த டேஸ்ட்டு, அந்த வாசனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது நான் அந்த சாதம் வெந்துடுச்சு, அதாவது நம்ம தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சு வேக வச்சு அழுத்தி பார்க்கும்போது கையில் அப்படியே குழஞ்சி நசுங்குது. ஆனால் நமக்கு அந்த கஞ்சி தன்மை சொன்னேன் இல்லையா, நமக்கு அந்த சாதம் வடிக்கும் போது நம்ம வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியை அதாவது பாதி அளவுக்கு வடிகுடையில் அப்படியே அள்ளி மொண்டு வடிகட்டிடுவோம். அப்போ தண்ணி வடிஞ்சிடும். நமக்கு அந்த சாதத்தை திரும்பவும் வட்டாவில் சேர்த்து நம்ம தனியாக வேக வச்ச பச்சை பருப்பு, அந்த தாளிப்பை அப்படியே இது கூட சேர்த்து குறைந்த அனல் பக்குவத்தில் அப்படியே கிளறனா அப்படியே அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். அதை விட அந்த தாளிப்பு எடுத்து அந்த பச்சை பருப்பில் ஊற்றும் போது ஒரு வாசனை கிடைக்கும் பாருங்கள். எனக்கு காலையிலே அந்த வாசனையை பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்கும். அதே போல் 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பச்சை பருப்பு சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்க்கலாம், ஆனால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், பொங்கலுக்கு அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் கண்டிப்பாக பச்சை பருப்பில் தான் கிடைக்கும்.
நீங்கள் எந்த அளவுக்கு ஒன்றுக்கு பாதி இல்லை கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது அந்த குக்கரில் வேக வச்ச பச்சை பருப்பு, அந்த தாளிப்பை, இந்த சாதம் நம்ம குழஞ்சி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம் இல்லையா, இது கூட அந்த பச்சை பருப்பை சேர்த்து நல்லா குழைக்கணும். அதாவது குறைஞ்சி அனல் அப்படி ஸ்லோவாக எரியணும். அந்த வேகத்தில் அப்படியே நீங்கள் அந்த பருப்பும் அந்த அரிசியும் அப்படியே ஒன்றா சேர்க்கும் போது நல்ல ஒரு குழகுழப்பாக நைஸாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் செய்கிற இடத்துல எல்லாமே பொங்கலுக்கு என்ன செய்யும் போது பாராட்டுவாங்க. ஏன்னா எவ்வளோ ஆறி போனாலும் அந்த ஒரு மாதிரியாக டைட்டாக கெட்டியாக இல்லாமல் அப்படியே நைஸாக சாப்பிட சூப்பராக இருக்கும். அதனாலவே இந்த மாதிரி நாங்கள் வேக வச்சு பச்சை பருப்பை சேர்ப்போம். இப்போது பெருங்காயத்தூள் கடைசியாக ஒரு 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு அந்த பெருங்காயத்தூளை மேலே தூவி அப்படியே கிளறி சாப்பிட்டா அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அந்த தாளிப்பு சேர்க்குற இல்லையா, அதில் கருவேப்பிலை எல்லா அளவும் உங்களுக்கு நான் இங்கே இந்த வாயாலேயே சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி இந்த மாதிரி செய்முறையில் செய்யுங்க. நெய் கடைசியாக நம்ம ஒரு 300 ml நெய் அளவுக்கு அப்படியே மேலே ஊற்றி கிளறிட்டு பொங்கலை இறக்கி வச்சுட்டா கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் அப்படியே ஆறி நைஸாக சாப்பிட அவ்வளோ ஒரு பக்குவமாக பதமாக ருசியாக இருக்கும். இப்போது அள்ளி தூக்கி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே சலசலன்னு அப்படியே நைஸாக உங்களுக்கு கரண்டிலேருந்து ஊற்றுது பாருங்கள். இந்த பக்குவத்துலேயே நீங்கள் அனலை நிறுத்திடணும். ரொம்ப போட்டு நீங்கள் ட்ரையாக அந்த மாதிரி அனலை கொடுத்து கிளறக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த கீழே அனல் பார்த்திங்களா எவ்வளோ ஸ்லோவாக. இதில் தான் நான் அந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா கிளறினேன். பக்கத்துலேயே இட்லி பொங்கல் சாம்பார் அவ்வளோ அருமையாக அப்படியே வதக்கி நம்ம கையால் அரைச்ச பொடியை சேர்த்து சாம்பாரும் எங்கள் இட்லிக்கோ பொங்கலுக்கோ ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த சாம்பார் வீடியோ வேணும்னா 10 பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் கண்டிப்பாக இந்த சாம்பார் வீடியோ உங்களுக்காக நான் போடுவேன். இட்லி சாம்பாருக்கு சேர்க்கும் அந்த பொடி நம்ம கையாலே வதக்கி ஆற வச்சு அரைக்கிற பொடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். எப்படி அரைக்கணும், எவ்வளோ அளவில் அரைக்கணும், எப்படி பதப்படுத்தணும், எந்த அளவுக்கு சேர்க்கணுன்ற தெளிவாக சூப்பராக விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ அதிகாலையில் அவசரமாக ஏன் வளர்ந்து வரும் மாதங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லி எடுத்தது. இதில் இன்னும் தெளிவாக இல்லை, உங்களுக்கு புரியலனா நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுகிறேன். ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அரிசியை தனியாக வேக வச்சு பருப்பை தனியாக வேக வச்சு ரெண்டுத்தையும் குழைச்சி சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ ருசி, அவ்வளோ டேஸ்ட்டு. நமக்கு பொங்கலுக்கு டேஸ்ட்டும் அந்த கலரும் பச்சை பருப்பு. ஏன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். எங்கேயே வளர்ந்து கொண்டிருக்கும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ ஒரு உதவிகரமாக இருக்கும். 150 பேர் சாப்பிடக்கூடிய பொங்கல், 3 கிலோ அரிசி, 1.5 கிலோ பச்சை பருப்பு, எல்லா அளவும் நான் வாயால் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கங்க.